இப்போ அம்மா அப்பா தங்கச்சி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முதலாளி, நீங்க இங்க இந்த நேரத்துல நீங்க இங்க தெரியாம வந்துட்டீங்க போல இருக்கு. இது என்னோட அறை. நான் சரியான அறைக்கு தான் வந்திருக்கேன். நீயும் சரியான அறையில தான் இருக்க. முதலாளி, நீங்க குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. கடவுள் இப்ப வந்துருவாரு. அப்புறம் அவருக்கு என் மேல கோவம் வந்துடும். பயப்படாத. வானத்துல இருக்கிற கடவுள் அவராய் இருக்கலாம். ஆனா இந்த பூமியில இருக்கிற கடவுள் நான் தான். நான் தான் உனக்கு சொர்க்க தரிசனம் கொடுக்க போறேன். இந்த கோவில், இந்த நகைகள், அப்புறம் இந்த அலங்காரம், இதெல்லாம் இந்த கோவிலுக்கு கொடுத்தது நான் தான். நான் ஒரு பெரிய பக்தன். இந்த பக்தனால தான் உனக்கு இப்போ சொர்க்கத்தோட தரிசனம் கிடைக்க போகுது. எங்க? அங்க. என்னக்கா எப்ப பார்த்தாலும் நீ ஏன் ஜெயிக்கிற? என்னப்பா நீங்க? என்னப்பா வா என் கூட. நீ முதல்ல சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போ. ரொம்ப துள்ளி குதிக்காத. என்ன புரிஞ்சுதா? ஐயர் வேற காத்துக்கிட்டு இருப்பாரு. வா. பாயல், ரொம்ப நன்றி. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? இன்னையில இருந்து இந்த கோவில் தாசி ஆயிட்டேன். தாசியா? அதாவது வேலைக்காரி? ஐயோ இல்ல, இன்னையில இருந்து நான் கடவுளோட தாசி, அதாவது தேவதாசி. தேவதாசியா? ஏன் பொண்ணு மீரா தேவதாசியா? இதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்னப்பா இருக்கு? இது காலகாலமா இங்க நடக்கிறது தானே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. வயசுக்கு வந்த பொண்ணு கோயில்ல தேவதாசியா சந்தோஷமா இருப்பா. இல்லன்னா உன்னோட வறுமையால அவ பழைய கிழிஞ்ச துணியில போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பா. கோயில்ல இருக்கிற துணிகளை போட்டுக்கிட்டு உன் பொண்ணு மகாராணி மாதிரி இருப்பா. இங்க பாருப்பா, யோசிக்காத.
இந்த வழக்கத்துக்கு உன் பொண்ணு தான் முத ஆளு இல்ல. நேத்து தான் ஒரு குடும்பம் அவங்க பொண்ணை கோயிலுக்கு தேவதாசியா தானம் கொடுத்துட்டு போனாங்க. இதனால சாமி சந்தோஷப்பட்டு அவங்க 2வது பொண்ணோட உடல்நிலையை குணமாக்குவாருன்னு நினைக்கிறாங்க. நீயும் உன் பொண்ணை தேவதாசியா தானம் கொடுத்தா தெய்வம் சந்தோஷப்பட்டு உனக்கு வாரி வழங்கலாம்ல. உன் நிலைமையும் பெரிய மாற்றம் அடையும். உன் தாத்தாவோட தங்கச்சி கூட தேவதாசியா தானே இருந்தாங்க. அது பண்டிதரே, இத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்ப யோசிக்காதப்பா. நான் ஒன்று பண்றேன். நான் மீராவோட அம்மா கிட்ட வேணா பேசி பார்க்கறேன். பேசு, தாராளமா பேசுப்பா. அதுவும் இல்லாம மீராங்கிற பேர்லயே உன் பொண்ணு பிறந்திருக்கா. கண்டிப்பா அவளோட அம்மாவும் மறுக்க மாட்டாங்க. நாம பெண்ணை கடவுளாவும் பார்க்கிறோம், அதே மாதிரி நினைச்சா அந்த கடவுளையே தவறாவும் சித்தரிக்கிறோம். வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இன்னைய எபிசோட்ல நீங்க ஒரு நெஞ்ச உறுத்துற சம்பவத்தை பார்க்க போறீங்க. சடங்கு சம்பிரதாயங்கிற பேர்ல பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரமாதம் மீரா, பிரமாதம். நீ எவ்வளவு அழகா நடனம் ஆடுற. உன்னோட நடனம் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா நீ தள்ளுமா. உனக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு தோணுது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலையெல்லாம் விழக்கூடாதுமா. முதலாளி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் இந்த துணியை பண்டிதர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அடா, அதெல்லாம் வேண்டாமா. நீ திரும்ப கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ ரொம்ப அழகா நடனம் ஆடுனல, இது அதுக்கான பரிசுன்னு வச்சுக்கோ. என்ன? நான் கிளம்புறேன். அட இருமா. போலாமா? அட இருங்க. அம்மா சீக்கிரமா சாப்பாடு கொடு, ரொம்ப பசிக்குது. கொடுக்கறேம்மா. அம்மா சீக்கிரமா கொடு. கொஞ்சம் இருமா, கொடுக்கறேன். மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாருமா, உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உனக்கு சாப்பிட கொடுக்கறேன். சரியாம்மா? மா, அப்பாவும் அக்காவும் கோயில் ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. எனக்கு கொஞ்சமாச்சும் போட்டு கூட. வேணாமா, இது எடுக்காத, கொஞ்சம் பொறு. அவர் இப்ப வந்துருவாருமா. இந்தா, அது வரைக்கும் அம்மா. மா, அவங்க வந்துட்டாங்க. இப்போவாது சாப்பாடு கொடு. அம்மா இங்க பாரு, முதலாளி எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு. இது மட்டும் இல்ல, இந்த புது துணியும் கொடுத்திருக்காரு. நல்லா இருக்குல்ல? அக்கா எங்க காட்டு. அடடா, இந்த துணி பார்க்க அழகா இருக்கே. புது வளையலும் கிடைச்சது. வளையலா? இந்த நெத்தி சுட்டி கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆஹா, ஓ, இந்த தோடும் அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, எனக்கும் இதெல்லாம் வேணும். சரிம்மா, வாங்கி தரேன். இங்க பாரு முதலாளி, இது மட்டும் இல்ல, இந்த இனிப்பும் கொடுத்திருக்காரு. சாப்பிடுறியா? மெதுவா சாப்பிடு. அம்மா இந்தா சாப்பிடு. அப்பா நீயும் சாப்பிடு. மீரா, தினமும் உனக்கு விதவிதமா சாப்பிட கிடைச்சா, இதே மாதிரி புது துணி எல்லாம் கிடைச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாப்பா. அதோட கடவுளுக்கு சேவை செய்யற வாய்ப்பும் கிடைச்சா, தினமும் உனக்கு அந்த கோவில்ல நடனமாட வாய்ப்பு கிடைச்சா, அதுவும் பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அப்ப உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எப்ப சாமி முன்னாடி போனாலும் எனக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அப்ப சரி. மீரா, உனக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. சம்பந்தமா? மீரா, நீ கடவுளுக்கு தாசியா அந்த கோவில்ல இருந்து சேவை செய்ய நினைக்கிறியா?
அதாவது தேவதாசி ஆகிறியம்மா. பரவாயில்லையே, அக்கா கடவுளுக்கு தாசியா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மையை தான் சொல்றேன். இவ செய்யற சேவையால நம்ம எல்லாருக்கும் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். மீரா, நீ இதுக்கு ஒத்துக்கிறியா? இன்னையில இருந்து நான் கடவுளோட தாசி, அதாவது தேவதாசி. அப்படின்னா பாயல் மாதிரி நானும் தேவதாசி ஆக போறேனா? நான் தேவதாசி ஆகிறேன்ப்பா. பாயல் எங்க ஆளையே காணோம். அவளும் தேவதாசி ஆயிருந்தால. பாயலும் இப்ப வந்துருவா, சீக்கிரம் வந்துருவா. போம்மா, அங்க தட்டுல குங்குமம் இருக்கு, அது அப்படியே நெத்தியில ஒத்திக்கோ. தேவதாசி ஆகிறது நம்ம சமுதாயத்துல ஒன்றும் புது சடங்கு இல்ல. மீராபாய் கண்ணன் மேல உள்ள காதல்ல கோவில் வாசல்லையே அவரை ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மீராவும் அதே மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே தேவதாசியா நினைச்சுக்கிட்டா. அந்த சடங்கு உண்மையாவே மீராவை கடவுளை சந்திக்க வைக்குதா, இல்ல அவ வாழ்க்கையோடைய பயணம் அவளை வேற திசையில கூட்டிட்டு போக போகுதா? வாங்க பார்க்கலாம். அவ்ளோ குங்குமத்துக்குள்ள இந்த அழகான முகம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்பதான் நீ பாக்க தேவதாசி மாதிரியே இருக்க. ஏன் இன்னும் ஏதாவது சடங்கு செய்ய வேண்டியிருக்கா? தேவதாசிங்க எப்பவுமே அலங்காரத்தோடயே தான் இருக்கணும். இன்னைக்கு வேற விசேஷமான ராத்திரி இல்ல, இன்னைக்கு அந்த கடவுளே உனக்கு காட்சி கொடுக்க போறாரு. கடவுளா?
அது எப்படி? நீ என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற? சரி, நான் சொல்றத கேளு. உனக்கு அந்த கடவுள் தரிசனம் கொடுக்கும்போது நீ அமைதியா இருக்கணும். என்ன சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் நீ அப்படியே செய்யணும். புரிஞ்சுதா? இந்தா பால். ரேகா, இந்தா பாலை குடி. பாலா? ஆமா, பால் தான். இன்னைக்கு இது உனக்கு தேவைப்படும். இந்தா குடி. அது சரி, பாயல் ஏன் இன்னைக்கு வரல? அவளை நான் இன்னைக்கு எங்கேயுமே பார்க்கலையே. அவ நேத்து தானே தேவதாசி ஆனா. அவ வந்துருவா, எங்கேயாவது வெளியில போயிருப்பா. நீ முதல்ல பாலை குடி. பால் குடிச்சதுக்கு அப்புறம் நீ இப்போ எங்க தங்க போறியோ அந்த இடத்துக்கு ஒன்ன கூட்டிட்டு போவோம். அப்புறம் அங்க போய் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. புரிஞ்சதில்ல? அங்கதான் கடவுள் உனக்கு தரிசனம் கொடுப்பாரு. சரியா? அம்மா அப்பா தங்கச்சி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. முதலாளி, நீங்க இங்க இந்த நேரத்துல? நீங்க இங்க தெரியாம வந்துட்டீங்க போல இருக்கு. இது என்னோட அறை. நான் சரியான அறைக்கு தான் வந்திருக்கேன். நீயும் சரியான அறையில தான் இருக்க. முதலாளி, நீங்க குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. கடவுள் இப்ப வந்துருவாரு. அப்புறம் அவருக்கு என் மேல கோவம் வந்துடும். பயப்படாத. வானத்துல இருக்கிற கடவுள் அவரா இருக்கலாம். ஆனா இந்த பூமியில இருக்கிற கடவுள் நான் தான். நான் தான் உனக்கு சொர்க்க தரிசனம் கொடுக்க போறேன். இந்த கோவில், இந்த நகைகள், அப்புறம் இந்த அலங்காரம், இதெல்லாம் இந்த கோவிலுக்கு கொடுத்தது நான் தான். நான் ஒரு பெரிய பக்தன். இந்த பக்தனால தான் உனக்கு இப்போ சொர்க்கத்தோட தரிசனம் கிடைக்க போகுது. நான் வீட்டுக்கு போகணும். இத பாத்தியா? நீ இந்த கோவிலோட சொத்து. இந்த விஷயத்த நல்லா உன் மண்டையில ஏத்திக்கோ. ஃப்ரெஷ்ஷான பூ பூத்திருக்கு. அங்க பாரு, வாடி போன பூ. தயவு செஞ்சு என்ன விட்டு. என்ன கைய நீளுது?
அங்க இங்கன்னு கையை வச்சுட்டு கடைசியில அடிமடியிலேயே கையை வைக்கிறியா நீ? இந்த படையலை முதலாளி கோயிலுக்காக கொடுத்துருக்காரு தெரியுமா? இந்த படையலை கோயில்ல இருக்கிறவங்களும் கோயிலுக்கு வர மக்களும் தான் பயன்படுத்தலாம். கஷ்டப்படுறது ஒருத்தர், தூக்கிட்டு போறது இன்னொருத்தரா? மீரா இப்போ எப்படி இருக்காளோ என்னமோ. ரொம்ப வலிக்குது. எந்திரிச்சிட்டியா? நீ எப்ப எந்திரிப்பன்னு தான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா. ஹா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இல்லைன்னா இந்த அழகான முகத்துல கரை படிஞ்சிடும். அப்புறம் கடவுள்கிட்ட எப்படி முகத்தை காட்டுவ? நான் இனிமே முதலாளியை பார்க்க மாட்டேன். அந்த கடவுளும் எனக்கு தேவையில்லை. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? நம்மள மாதிரி தேவதாசிங்க வாழ்நாள் முழுக்க இப்படிதான் இருந்தாகணும். முடியாதுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். கௌசல்யம்மா ரொம்ப வலிக்குது. நான் எங்க அம்மா கிட்ட போயிடுறேன். சரி சரி போலாம், அழாத. ஒரு 2-3 நாளைக்கு வேணும்னா முதலாளி இங்க வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு மேலெல்லாம் முடியாது. நான் வீட்டுக்கு போகணும், எங்க அம்மாவை பார்க்கணும். வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். என்ன நீ சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் எந்த அளவுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்கி இருப்பேன். ஆனா இப்ப பாரு, என்ன பாரு. நான் எங்க வீட்டுக்கு போகணும், என் அம்மாவை பார்க்கணும். போது, நிறுத்து. இது என்னன்னு தெரியும்ல? நீ இப்போ இந்த கோயிலோட சொத்து. இந்த விஷயத்த நல்லா உன் மண்டையில ஏத்திக்கோ. நீ இங்க அமைதியா இருந்தாதான் அங்க உன்னோட குடும்பம் நிம்மதியா இருக்கும். இல்லன்னா உன்னோட இந்த அழுக உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் தீங்கதான் விளைவிக்கும். அதை நல்லா நீ புரிஞ்சுக்கோ. அழறத நிறுத்திட்டு இந்த மாத்திரையை சாப்பிடு. ஒவ்வொரு வாட்டி அவர் போனதுக்கு அப்புறமும் இந்த மாத்திரையை நீ சாப்பிடு. இல்லன்னா எதிர்பாராத பிரசாதம் கைக்கு வந்துரும். ஏந்தா, முழுங்கு முழுங்குன்னு சொல்றேன்ல. அப்பாவோட துணியை அப்படியே மடிச்சு வச்சிருமா. அங்க பாரு, அப்பாவே வந்துட்டாரு. முதலாளி அவர் வேலைக்காரர்கிட்ட இதை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படியா? இந்த ஊர்ல நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தேவதாசியை பெத்தவங்களாச்சே. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். நேத்து வரைக்கும் நம்ம வீட்டுல ஒருபடி அரிசி கூட இல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. சரி, நீ சூடா சப்பாத்தி போடு, உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணு. போமா, போய் அந்த மாவு பிசைறத எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். நம்மளுக்கு நல்ல காலம் வந்துருச்சு. என்னடா ஆள் பார்க்க புதுசா இருக்கா? ஆமாண்டா, ஃப்ரெஷ்ஷா பூ பூத்துருக்கு. அங்க பாத்தியா, வாடி போன பூ. முதல்ல நான் என்னமோ முதலாளிதான் உன் பின்னாடி சுத்துறாருன்னு நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல.
நீதான் அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கன்னு இப்பதான் தெரியுது. முதலாளி ஒருத்தர் மட்டும் உனக்கு போதாதா? இன்னும் சின்ன பசங்க எல்லாம் தேவையா உனக்கு? நீ உன்ன மாதிரி என்ன நினைச்சுக்காத. உன் வயசு அப்படி பேச வைக்குது. ஒரு காலத்துல நானும் இப்படிதான் இருந்தேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, முதலாளியோட மனசு எவ்வளவு சீக்கிரம் மாறுமோ அந்த மாதிரி வானிலை கூட மாறாது, தெரியுமா? என்னைக்கு முதலாளிக்கு நீ போர் அடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்ட, உன் குடும்பமும் இருக்காது. வறுமைதான் எல்லாத்துக்கும் தலையாட்ட வைக்கும். உன்னோட இந்த அழுக உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் தீங்கதான் விளைவிக்கும், அதை புரிஞ்சுக்கும். இன்னைக்கு என்ன விட்டுரு. எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. மகாராணி எந்திரிக்கிறீங்களா? பாக்குறீங்களாமா? அம்மா மகாராணி இப்படியே உட்கார்ந்திருக்க போறீங்களா இல்ல எங்களுக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல எழுந்துரு, போய் அந்த பூத்தொட்டி எடுத்துட்டு வா. போ. உனக்கு என்ன ஆச்சு? கௌசல்யாமா என்னாச்சு? எங்க பாரு. ஒரு நிமிஷம் உங்களை பிடிங்க. மீரா, மீரா, இங்க பாரு. மீரா, 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 மீரா. ஒருவேளை இவ கர்ப்பமா இருக்காளோ? இவளையும் நீ கோவிலுக்கு அனுப்பி வைக்கலாம்ல? கோயிலுக்கா? அக்கா கூட வா. ஆமா. நல்லா இருக்கும்லப்பா. சரியா உட்காருமா. வா, பக்கத்துல வந்து உட்காரு. அப்படிதான் உட்காரு. வேண்டாம். இது ஒரு கஷாயம், இத குடி. வேண்டாம், வேண்டாம். வெடியறதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். இல்ல, இந்தா வேண்டாம். குடின்னு சொல்றேன்ல, குடி. ரேகா, இவள கொஞ்சம் புடி. நான் இதை குடிக்க மாட்டேன். எனக்கு இது வேண்டாம் சொன்னா கேளுங்க. முதலாளி, உங்க தயவால இவ்வளவு நாள் நல்லா இருந்தோம். இப்போ வீட்ல அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுங்க. நாத்து நடுறது, மூட்டை தூக்குறது, எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அப்பா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஏமா, உன் பேர் என்னம்மா? ருச்சி. ருச்சி. உன்ன மாதிரி உன் பேரும் ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு அக்கா ஞாபகம் வர்றதே இல்லையா? வருதுல்ல? வா வா, இப்படி வந்து உட்காரு. அட, என்னப்பா நீ உன் பொண்ணு இங்க வந்து உட்கார் சொல்லு. வா.
பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கு. என்ன ஷம்லல், உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல? ஒரு 2 கையிலயும் 2 லட்டு கொடுக்கணும் ஐயா. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுங்கிற? இவளையும் நீ கோவிலுக்கு அனுப்பி வச்சிடலாம்ல. 2 பொண்ணுங்களுமே கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னம்மா சொல்ற? கோயில்ல என் அக்கா கூட வா. ஆமாம்மா. நல்லா இருக்கும்லப்பா. நான் கண்டிப்பா வரேன். கேட்டியா? கோவிந்த் ஐயா, மாம்பழம் வந்திருக்குல்ல, ஒரு பெட்டி எடுத்து இவர்கிட்ட கொடுத்து விடு. சரிங்க. என்னம்மா நீ கிட்ட வந்து உட்காரு. வா வா, இப்படிதான் பக்கத்துல வந்து உட்காரு. உனக்கு தான் இந்த மாம்பழம். மாம்பழமா? உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடு. என்னம்மா நீ பக்கத்துல வந்து உட்காரு. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். தேவதாசிங்கிறது பழங்காலத்துல ஒரு சடங்கா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதோட உண்மையான செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, கடவுளையே நினைச்சு அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சில பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக அந்த சடங்கை வேற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. தேவதாசியா வந்த பெண்களை உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி துன்புறுத்துனாங்க. சடங்கோட உண்மையான புனிதத்தையே அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி மீராவும் நொறுங்கி போயிட்டா. நாளுக்கு நாள் அவளுடைய நிலைமை மோசமாயிட்டே போச்சு. கௌசல்யம்மா, அம்மா தண்ணியில என்ன கலக்குறாங்க? நான் தான் மருந்து சாப்பிடுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அது நீ சரியா சாப்பிடலையா? உனக்கு தான் ஆரம்பத்திலேயே நான் எல்லாம் புரிய வச்சேன்ல. முதலாளி ஒவ்வொரு முறை போகும்போதும் இந்த மாத்திரையை சாப்பிடு, இல்லைன்னா எதிர்பாராத பிரசாதம் தான் கிடைக்கும். நான் எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிறதா எல்லாரும் நினைக்கிறீங்க. இங்க பாரு, ரொம்ப கொஞ்சமா தான் வலிக்கும். வெடியறதுக்குள்ள எல்லாமே சரியா போயிடும். அம்மா, அதை இப்படி கூட என்ன பண்றீங்க? என்னது இது? எனக்கு வேண்டாம். இது ஒரு கஷாயம், இத குடிச்சிரு. இல்ல வேண்டாம். வெடியறதுக்குள்ள எல்லாமே சரியா போயிடும். வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். வேண்டாம், நான் இத குடிக்க குடின்னு மாட்டேன். சொல்றேன்ல, கொஞ்சமா குடி. ரேகா, இவள கொஞ்சம் குடி. வேண்டாம். கொஞ்சமா குடிச்சிரு. நீ நல்ல பொண்ணு இல்ல. வாய தர, எங்க வாய தர. எனக்கு வேண்டாம். அது கடவுள் எனக்கு தாயாகிற வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் இங்க இருந்து ஓடி கூட போவேன். அந்த கஷாயத்தை குடிக்க மாட்டேன். நான் அப்படி ஒரு பாவத்தை செய்ய விட மாட்டேன். ஓடிடுவியா? உனக்கு என்ன பைத்தியமா? தாயாகிற ஆசை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்குமே இருக்க கூடாது. அத நல்லா புரிஞ்சுக்கோ. பாக்குறவங்க எல்லாம் உன்னையும் உன் குழந்தையையும் திட்டுவாங்க, புரியுதா? அவ்வளவுதான். ஏன் இப்படி பண்ணீங்க? நீ என்ன எவ்வளவு வேணும்னாலும் திட்டிக்கோ. ஆனா உனக்கு இதுதான் நல்லது. இனிமே எல்லாம் சரியாயிடும். சரி, நீ படுத்து தூங்கு. ம் ம்.
மீரா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? மீரா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். முதலாளி பாயல் மாதிரி ஒன்னையும் கொண்டுட்டாருன்னு தான் நினைச்சேன். அதனால தான் அமைதியா இருந்தேன். பாயலா? பாயலுக்கு என்னாச்சு சந்து? சொல்லு சந்து, பாயலுக்கு என்னாச்சு? அடுத்த நாள் நானும் கௌசல்யா அம்மாவும் அங்கே போகும்போது பாயலோட மூச்சு நின்று போயிருந்தது. அதை தான் நாங்கள் அங்கே பார்த்தோம். இங்கே தான் பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் அவளை எரிச்சிட்டாங்க. சந்து, என்னது? என்ன சத்தம் அது? மீரா, இன்னைக்கு ஒரு புது தேவதாசி வரப்போறா. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்க கூடாது. ருச்சி, ருச்சி, ருச்சி இங்க வரவே கூடாது. அவங்க எதிர்காலமே வீணா போயிடும். நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? நிறுத்துங்க. கடவுள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுத்தான் ஆகணும். கடவுள் வேணா வானத்துல இருக்கட்டும், ஆனா நான் தான் இந்த பூமியில இருக்கிற கடவுள். இந்த கடவுள் முடிவு பண்ணியாச்சு. ருச்சி தேவதாசியா ஆகணும். அம்மா, அப்பா, கதவு திறங்க. எனக்கு நடந்த மாதிரி என் தங்கச்சிக்கு நடக்க கூடாது. கதவு திறங்க. ருச்சி, ருச்சி, உனக்கு காது கேட்கலையா? நான் டான்ஸ் ஆடுறேன். ருச்சி, இங்க இருந்து போறீங்களா என்ன? ஆட்டம் போட உனக்கு அவ்வளவு ஆசையா? இங்க எதுக்கு வந்திருக்க? இப்ப எதுக்காக அவளை திட்ட? அவளை விடு மீரா. எதுக்கு விடணும்? என்னாச்சு மீரா? ருச்சிக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆமாப்பா, ருச்சி இங்க என்ன பண்றா? ஒருவேளை இவளும் இங்க? அட இல்லம்மா, அக்கா தங்கச்சி ஒன்னா இருந்தா நல்லது தானே. என்ன நல்ல விஷயம்? நீங்க ஏன் வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இவளோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ருச்சி எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு என்ன பைத்தியமா? நல்ல சாப்பாடு, நல்ல துணி, இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடு, தேவதாசிங்கிற மரியாதை, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி பேசுற? நீ போடி இங்க இருந்து. விடு அவளை. அப்பா, விடு. விடுங்க. எந்த மரியாதை பத்தி பேசுறீங்க? ருச்சி எங்கேயும் போக கூடாது. பொண்ணா பிறந்துட்டு அவளுக்கு விதிக்கப்பட்ட விதியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கோவிலுக்குள்ள அவளுக்கு என்ன வேணா நடக்கட்டும். கோவிலுக்கு வெளியில அவளுக்கு மரியாதை கிடைக்குது இல்ல? ருச்சி இங்கதான் இருப்பா. ருச்சி என்ன மாதிரி அவ நான் விட மாட்டேன். அவ எதிர்காலமே வீணா போயிடும். ஏய் ருச்சி, நீ வா. அவளை தொடாதீங்க. விடு. நிறுத்துங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பண்ற மீரா? கடவுள் என்ன சொன்னாலும் அதை வாயை மூடிக்கிட்டு கேட்கணும். வானத்துல வேணா கடவுள் இருக்கலாம், ஆனா நான் தான் இந்த பூமியில கடவுள். எனக்கு அந்த கடவுள் தான் கட்டளை இடுறாரு. அந்த கட்டளைப்படி ருச்சி தேவதாசி ஆகணுங்கிறது தான் முடிவு. கடவுள் என்ன நினைக்கிறாருங்கிறத பத்தி இவன் எனக்கு சொல்லுவாளா? கடவுள் எனக்கு இன்னொரு அறிகுறியை காட்டியிருக்காரு. இவளுக்கு இவ தங்கச்சியை பார்த்து பொறாம. மீரா, மீரா விடு. சொல்றேன்ல, விடு. விடு. எவ்வளவு தைரியம் உனக்கு? கௌசல்யா, இவளை கூட்டிட்டு போ. வாடி, வா. அக்கா, விடு. 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 வா. அம்மா, அம்மா, அப்பா, கதவு திறங்க. இந்த விஷயத்தில் நடந்த மாதிரி ருச்சிக்கு நடக்க வேண்டாம். கதவு திறங்க. கதவு திறங்க. ருச்சி, ருச்சி, உனக்கு ஒண்ணு ஆகலல? நான் தேவதாசியாக விரும்பலக்கா. அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா அம்மாவை அடிச்சிட்டாரு. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை யாரும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நான் உன்னை எதுவும் ஆக விட மாட்டேன். சரி வா. மீரா, நீங்க ரெண்டு பேரும் இங்க தப்பிக்கணும்ல? ஆமா. நான் அந்த கோயிலோட பொருட்களை வேற ஊருக்கு எடுத்துக்கிட்டு போகணும். நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்துருங்க. போற வழியில ஒரு சத்திரம் இருக்கும், அங்க நீங்க ரெண்டு பேரும் இறங்கிருங்க.
ஆனா நாங்க அங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த கோவிலை சுத்தி இருக்க எல்லா இடமும் எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு எங்களுக்கு உதவி செய்றீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் இங்க இருந்தே பழகிட்டேன். இதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போய் புது வாழ்க்கைய வாழ்ற நம்பிக்கை எனக்கு இல்ல மீரா. ஆனா நீங்க 2 பேராவது வாழலாம்ல. என்னோட ஆசைலாம் நமக்கு நடந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கு நடக்க வேண்டாம். சரி, இத பத்தி இனிமே பேச வேண்டாம். இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க, சீக்கிரம். மீரா, ருச்சி மீரா. என் 2 பொண்ணுங்களையும் காணுமே. எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பக்கம் போய் பாரு. சரிங்க. ருச்சி எப்படியோ நம்ம மீராவும் ருச்சியும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இதே மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க தேவதாசியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சடங்குன்ற பேர்ல இப்பவும் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி விஷயங்களை எப்ப தடுக்க முடியும் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒத்துமையா இந்த சடங்குக்கு எதிராக குரல் எழுப்பணும். இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இன்னொரு புது சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றத்திற்கு எதிராக எழுப்பும் குரல்.